கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே, நல் மேய்ப்பரே, எங்கள் ஆசானே, உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இறை மகனே, நற்கருணையில் வீற்றிருந்து உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பவரே, ஆண்டவரே, நலன்களால் நிரப்புபவரே, ஆசீர்வதிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே, எங்களை ஒருங்கிணைப்பவரே, எங்களை தூண்டி எழுப்புபவரே, நினைவூட்டுபவரே, வழி நடத்துபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா, ஒரே ஞானமும் ஒரே வல்லமையும் ஒரே திருவுளமும் கொண்டு உம்முடைய அன்பால் பேரன்பால் எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தாழ்மையான நிலையிலே வாழக்கூடியவர்கள், பாவிகள். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கின்றன. உம்முடைய பேர் இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக. ஆண்டவரே, இந்த மனநிலையை தான் திருப்பாடல் ஆசிரியர் இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையே நினைவு கூர்ந்து இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை எடுத்துச் சொல்லி, திருப்பாடல் 123:2 சொன்னது போல, ஆண்டவரே, எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, நாங்க விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். நீங்க எங்க மேல இரக்கம் கொள்ள வேண்டும். எங்களுக்காக பெண்ணிலிருந்து இறங்கி வந்தீரே ஆண்டவரே, இதோ எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று வேண்டி நிற்கிறோம். நாங்கள் பாவங்களிலே விழுந்து கிடக்கிறோம். அதே போல தாழ்வுற்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக மனத்தாழ்வுற்று நினைக்கிறோம். ஒதுக்கப்பட்ட நிலையில் நிற்கிறோம். கண்டுகொள்ளப்படாத நிலையில் நிற்கிறோம். பொருளாதார ஏழ்மையில் நிற்கிறோம். குடும்பத்தில் அன்பு பாசத்தை பகிராதவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். படிப்பே வரல, என்ன படிச்சாலும் ஏற மாட்டேங்குது என்ற விரக்தியில் நிற்கிறோம். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்வியே வந்து கொண்டிருக்கிறது என்று அழுது நிற்கிறோம். சவால்கள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. விடிவு காலம் இல்லையா
என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆசையாய் கேட்பதெல்லாம் கிடைக்குமா என்ற ஆர்வத்தோடு நிற்கிறோம். எங்களுடைய பணிகள் எல்லாம், மாதா தொலைக்காட்சி பணிகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு எல்லா பக்கத்திலிருந்தும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, வேண்டிக் கொண்டே இருக்கிறோம், விடமாட்டோம். நீர் எங்களுக்காக இறங்கும் வரை எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். உம்மை பார்த்து கொண்டிருப்போம். நாங்கள் யாரிடம் கேட்க முடியும் ஆண்டவரே? உம்மை தவிர. ஆண்டவரே, உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு நீர் எங்கள் மேல் பேரன்பும் இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்து எங்களை ஒப்புக் கொடுத்து வேண்டி நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று. ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர், இரக்கம் உள்ளவர், பேரன்பு கொண்டவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதித்து வணங்கி இதோ இந்த ஆராதனை வேளையிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உம்மை துதித்து ஆராதித்து உம்மை நாங்கள் என்னாலும் எங்களது ராஜாவாக, எங்களது மெஸ்ஸியாவாக, எங்களுக்கு எல்லாமாய் இருப்பவராக ஆண்டவரே மேல் நாங்கள் விசுவாசத்தை பத்திய வைத்து வாழ்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ மீண்டுமாய் உம் சன்னிதானத்திலே, உமது உயிருள்ள பிரசன்னத்திலே, இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பம் ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கின்ற மாபெரும் பாக்கியத்தை நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ உமது நீ எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, ஆமாண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் காட்டுகின்றவரை நான் எந்தவித சலனமும் இல்லாமல் உம்மையே உற்று நோக்கியவராய், உம்மை இறுக பற்றி கொண்டவனாய், ஒரு குழந்தை எவ்வாறு தன் தாயை தன் தந்தையை பற்றி கொள்கிறதோ, எவ்வாறு தனக்கு வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்கின்றவரை தன் தாயிடத்திலே தந்தையிடத்திலே மன்றாடி அவரிடத்தில் இரக்கத்தை பெறுவதற்கு தன்னால் முடிந்தவரை எல்லா காரியங்களும் செய்து தன் தாயின் தன் தந்தையத்தின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தன்னையே முழுமையாய் அவர்களோடு இணைத்துக் கொள்கிறதோ, ஒரு குழந்தையைப் போல நாங்கள் எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்கிறோம். எங்கள் கண்களை உம்மீது பதிய வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களது விசுவாசத்தை உம்மீது பதித்தவர்களாய் நாங்கள் வாழ்கிறோம். இதோ அந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இவைகளெல்லாம் நம்மில் நிறைவேற வேண்டும், இந்த காரியங்களில் நம்ம நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியாருடைய வல்லமை அல்லாமல் நம்மால் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்துவோ, நம் ஆண்டவரின் இயேசுவை பெயரை நாம் உச்சரிக்கவோ, அவரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதோ, அவர் நம்மிலிருந்து எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை
அறிந்து கொள்வதோ நம்மளால் இயலாத ஒரு காரியம். இதோ ஆவியாருடைய வல்லமையை இறைஞ்சியவர்களாய் கரங்களை தந்தையை நோக்கி, இதோ நற்கருணை ஆண்டவர் நோக்கி உயர்த்திய வண்ணமாய் எங்களுக்கு ஆவியினுடைய வல்லமையை தாரும் என்று அன்னை மரியாளோடு இணைந்து திருத்துவதர்கள் மன்றாடியது போல இதோ நாம் ஒருமனப்பட்டவர்களாய் மன்றாடி ஆவியானுடைய அருளை, அவருடைய வரப்பிரசாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த பாடலை பக்தியாக பாடுவோம். ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாட்சியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. திருப்பாடல் 123. உங்களது பல்லவி. ஆண்டவரே எமக்கு இரங்குமறை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே எம் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பணியாளரின் கண்கள் தம் தலைவரின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே நீரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மாந்தரின் பழி சொல்லும் போதும். ஆண்டவரே எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான ஜெப வேளையில் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்கு இரங்கும். ஆம் ஆண்டவரே, இந்த சங்கீத ஆசிரியர் சொல்வதைப் போல அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். நாங்கள் வாழுகிற இந்த சமூகத்தில் எங்களுக்கு பல நேரங்களில் மிச்சமாயிருப்பது எங்களுடைய தன்மானம் மட்டும்தான். பொருளாதாரத்தில் தோத்து போய்விடுகிறோம். பதவி பட்டங்களில் தோல்வியை தழுவி வருகிறோம். இன்னும் சின்ன சின்ன செயல்களில் நாங்கள் பரிதவித்து போய்க் கொண்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களை மற்றவர்கள் பார்த்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள். எங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள். இவைகளுக்கு மத்தியில் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பாதுகாப்பீர் என்று உம்மை நோக்கிய கண்களை நாங்கள் உயர்த்தியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த மாதா தொலைக்காட்சி ஜெப உதவிக்கு முன்பாக, இந்த நற்கருணை வழிபாட்டிற்கு முன்பாக ஏராளமான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். தாங்கள் வாழ்க்கையிலே சந்தித்த அந்த அவமானம், அந்த இகழ்ச்சி தங்களிடமிருந்து எடுபட்டு விடாதா என்கிற ஏக்கத்தோடு உம்மை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். தங்களது கண்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமாண்டவரே, நீர் இறங்கும் வரை எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும்.
இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் என்னை பார்ப்பதனாலேயே முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது என்று எண்ணி அந்த தருணங்களை எல்லாம் கடந்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என்னோடு இருக்கிறது, உம்முடைய அன்பு என்னோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் நான் மீண்டும் மீண்டும் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய அன்பிற்கு நன்றி. இதோ இந்த நேரத்திலே இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு கூட இணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி, நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
தாயும் தந்தையுமாக எங்களை எந்நாளும் பேணி பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தேவைகளை உமக்கு முன்பாக வைத்து அழுது புலம்புகிறோம். எங்கள் இயலாமையினால் ஆண்டவரே உம்மிடம் அழுது புலம்புகின்றோம். நீரே எங்களுக்கு அரண், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு ஆதாயம் என்பதை அறிந்ததனால் ஆண்டவரே உம்மிடம் மண்டியிட்டு அழுது புலம்புகிறோம். யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமன்றோ இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரே, இதோ என் அப்பாவிடம் நான் பேசுகிறேன் என்ற நம்பிக்கையிலே, என் தந்தையோடு நான் உரையாடுகிறேன் என்ற நம்பிக்கையிலே, நீர் என் தந்தை, நாங்கள் உம் பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஆண்டவரை அழுது புலம்புகிறோம். எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரை தேவையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நீர்தாமே தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதித்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழுநோயாளர்கள் பலர் உம்மிடம் வந்தனர் ஆண்டவரே. நீர் அவர்களை தொட்டு நலப்படுத்தினீர். சிலர் நன்றி சொன்னார்கள், சிலர் கடந்து சென்றார்கள். பார்வையற்றவர்கள் ஏராளமானவர்கள் வந்தார்கள் ஆண்டவரே. நீர் அவர்களை தொட்டு நலப்படுத்தினீர், பார்வை தந்தீர். சிலர் நன்றி சொன்னார்கள், சிலர் கடந்து சென்றார்கள். 5000 மேலான மனிதர்களுக்கு ஆண்டவரே நீர் உணவு அளித்தீரே. வயிறார உண்டபின் ஆண்டவரே சிலர் நன்றி சொன்னார்கள், சிலர் கடந்து சென்றார்கள். கடலையும் காற்றையும் கடிந்து ஆண்டவரே நீர் அதை அதட்டிய வேளையிலே அது அமைதி அடைந்ததை எடுத்து சிலர் நன்றி சொல்லியிருப்பார்கள், சிலர் கடந்து சென்றார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரத்திலும் நீர் நன்மை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்திருந்தும் ஆண்டவரே நாங்கள் சில நேரங்களிலே நன்றி சொல்கிறோம், பல நேரங்களிலே கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நன்றி கொண்ட மனிதர்களாக மாற்றியருளும் ஆண்டவரே. நன்றி உணர்வு கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வழிவகை செய்யும் ஆண்டவரே. இதோ எத்தனை 1000 காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து வருகிறே ஆண்டவரே. இந்த நொடி பொழுது நாங்கள் மூச்சு விடுகிறோம் என்பது எத்தனை பெரிய கொடை ஆண்டவரே, எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் சிரிக்கிறோம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். படுத்திருந்தோம், படுக்கையில் இருந்தோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் முன்னிலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் நோய்வாய்ப்பட்ட ஆண்டவரே ஆண்டுகள் பல இருந்திருந்தோம் ஆண்டவரே. ஆனால் உமது அருள் கரங்களினால் தொடப்பட்டு நலமடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம். ஆபத்துக்கள், விபத்துக்களில் இருந்து எங்களுடைய உயிர்களை எல்லாம் நீர்தாமே அரண்சூழ் நகராக, இரும்பு தூணாக, வெண்கல சுவராக இஸ்ராயல் மக்களை பாதுகாத்தது போல ஆண்டவரே, இறை வாக்கினர்களை பாதுகாத்தது போல எங்களையும் பாதுகாத்து பத்திரப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு நன்மைகள் பல செய்து கொண்டிருக்கிறீர். கல்வி முன்னேற்றத்திலே, உழைப்பிலே, குடும்ப வளர்ச்சியிலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களிலே ஆண்டவரே, பொருளாதாரத்திலே, அருளாதாரத்திலே, எல்லாவற்றிலும் நீர் நன்மைகள் பல எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தருணத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்பவர்கள் அல்லாமல் உமக்கு நன்றி சொல்பவர்கள் என்பதை நிரூபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளவர்களாக எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி எந்நாளும் உமக்கு பாட எங்களுக்கு நீர்தாமே தொடர்ந்து வழிவகை செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. கோடி முறை நன்றி ஐயா.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எமக்கு இறங்கும் வரை எம்முடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும், உம்மை விடாது பற்றி கொண்டே இருக்கும். உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் நீர் அறிவீர், துன்பங்கள் துயரங்களை எல்லாம் உணர்வீர். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வேண்டுதல்களாக கொட்டப் போகிறோம். யாரிடமும் சொல்ல முடியாது, சொல்லி அழ முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது, அவரவர்களுக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கிறது, எத்தனையோ இருக்கிறது. ஆனால் நாங்கள் உம்மிடம் சொல்லும் பொழுது அதில் நம்பிக்கை பிறக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது, அன்பு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கடவுள் நீர் என்பதை நம்பி கண்ணீரோடு இது எங்களுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இதோ இந்த வேளையிலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். செவி மடுக்க வேண்டும், செயல்படுத்தி தர வேண்டும். சொன்னதை சொன்னவாறு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் நீர், கைவிடாத கர்த்தர் நீர். ஆண்டவரே, அந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகிறோம், நீர் எங்களுக்காக இறங்கி வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லோரும் இந்த வேளையிலே முழங்காலில் இருப்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல நம்மையே தயார்படுத்துவோம். உள்ளத்தில் எத்தனை கவலைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், இது இந்த வேளையிலே ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமிக்கவர், பேரன்பு கொண்டவர். இந்த பாடல் வழியாக நாம் பாடி எல்லாவற்றையும் இறக்கி வைப்போம். ஆண்டவர் நிறைவு தருவார் என்ற நம்பிக்கையில் இதோ அவரிடம் எடுத்துச் செல்வோம். வாருங்கள். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நிறைவேறும். ஆண்டவரே, 101 தலைவன் நம்பினான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவான். என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, இருந்த போதும் உம்மிடம்தான் குணமாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, சுகப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று நம்பினானே. இதே நம்பிக்கையிலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் உயர்வடைவோம். ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் சுகமடைவோம். ஒரு வார்த்தை பேசும், நாங்கள் ஆறுதல் பெறுவோம். ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் மன்னிப்பு பெறுவோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எல்லாம் வல்லவரே, என் கண்ணீரை காண்பவரே, நல்லவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, அதிசயம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கம் கொண்டு மனதுருகி நீர் கரம் நீட்டும் பொழுது எல்லாமே நிறைவேறுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ ஒரே பையனை பெற்ற அந்த கைம்பன் தன்னுடைய மகனை இழந்து அழுகிறார். நீர் மனதுருகி அந்த பாடையை தொட்டீர். அந்த இளைஞனை தூக்கி சென்ற அந்த பாடையை தொட்டீர். அவன் உயிர் பெற்றான். ஆண்டவரே, உயிர் பெற்றான். நீர் தொட்டால் போதும், எல்லாமே நிறைவேறும். இறந்தவர்கள் கூட உயிர் பெறுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம், இரக்கம் கொண்டு மனதுருகி எங்களை தொடும், எங்களுடைய உள்ளத்தை தொடும், எங்கள் உடலிலே ஒவ்வொரு பாகங்களையும் நீர் தொடும். தொட்டால் நாங்கள் ஆசீர்வாதம் பெறுவோம், அதிசயத்தை நாங்கள் அனுபவிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, கரம் நீட்டும். ஆண்டவரே, கரம் நீட்டும், அதிசயம் செய்யும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உமக்கு திருவுளவென்றால் என்னை குணப்படுத்தும். இதோ தொழுநோயாளர் உம்மிடம் வேண்டிக் கொண்டார். நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்று சொல்லி
குணப்படுத்தினீராக, சுகமாக்கி. ஒதுக்கப்பட்ட நிலையிலே, ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே, அங்கீகாரம் இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் சுகம் பெற்றான். மீண்டும் புதிய மனிதனாக வாழ்வு பெற்றான். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் எப்பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய திருவுளம் எங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி, நிறைவு, மன்னிப்பு. ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் விரும்ப வேண்டும், நீர் திருவுளப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் திருவுளம் கொண்டு எங்களை காப்பாற்றும், எங்களை உயர்த்தும், எங்களை குணப்படுத்தும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சுகமாக்கும் தெய்வமே, தூய்மையாக்கும் தெய்வமே, திருவுளம் கொண்டு எங்களை மாற்றும், உருமாற்றும். ஆண்டவரே, உருமாற்றும். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்துவோம். இதோ ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். தாழ்பணிந்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரையும் கண்கள் உமையே நோக்கி இருக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் வரிகளை வேண்டி ஜெபித்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டிருக்கிறீர், எங்கள் மேல் பேரன்பாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி. எங்களுக்கு ஆறுதலை தந்ததற்காக நன்றி. எங்களை பரிவோடு பாசத்தோடு அரவணைத்துக் கொண்டதற்காக நன்றி. உம்முடைய திருவுளம் எங்களுக்கு நல்லதொரு அதிசயமாக மாறப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக எப்பொழுதும் எந்த வேளையிலும் கொடுப்பீர் என்பதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் உள்ளத்து உணர்வுகளையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஊடக வழியிலே இறையாட்சி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி தேவைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிவீர். இருந்த போதும் கூட இது எங்களுடைய கடமை, நாங்கள் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து விட்டது. உங்களுடைய இதயம் எங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி இயேசுவே. எப்பொழுதும் உடைய திருவுளத்திற்கு பணிந்து உடைய இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய நல் மனிதர்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக
புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.